இந்த காலிஃப்ளவர் பிக்சரை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலிஃப்ளவர் பிக்சரை பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு எல்லோ கலர் சார்ட் எடுத்து அதில் அவுட்லைனுக்காக ப்ளூ கலர் செல்லோ டேப் ஒட்டியிருக்கேன். அடுத்து இந்த பிக்சரை எங்கே ஒட்டுறதுன்னு பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இதை பற்றின 5 பாயிண்ட்ஸ் கீழே எழுத போகிறேன். இந்த காலிஃப்ளவர் பிக்சரை ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தெர்மோகோல் எடுத்திருக்கேன். இது அந்த பிக்சரில் இருக்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தெர்மோகோல்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஆர்டர் படி நம்ம ஒட்டிக்கலாம். எல்லாம் ஒரே சைஸில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நான் இந்த கத்தி யூஸ் பண்ணி தான் இதை கட் பண்ணேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இந்த லீவ்ஸில் கலர் அடித்தாலும் நல்லாயிருக்கும். நான் இதில் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த காலிஃப்ளவரை கட்டி வச்சுருக்கிற அந்த இடத்துல ஆரஞ்சு கலர் கிளிட்டர் பென்னால் குட்டி பையன் கலர் பண்ணிகிட்ருக்கான். அது கலர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளிட்டர் பாட்டில்ஸில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி லீவ்ஸில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதனால் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கலர் பென்சில், கிரையான்ஸ், வாட்டர் கலர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இந்த தெர்மோகோல் மேலேயும் எல்லோ கலர் கிளிட்டர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நான் காலிஃப்ளவர்னு தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி எழுதும்போது ரொம்ப நீட்டாக வரும். இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இனி இந்த காலிஃப்ளவர் பிக்சருக்கு கீழே காலிஃப்ளவர் பற்றின ஒரு 5 லைன்ஸ் எழுதியாச்சு. இனிமேல் இந்த சார்ட்டை ஹேங் பண்ணி விட்டோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ இந்த சார்ட்டை வச்சு கிட்ஸுக்கு டீச் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, மறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க மறக்க மாட்டாங்க. இதை யூஸ் பண்ணி காலிஃப்ளவருடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு டீச் பண்ணுறப்போ நம்ம காலிஃப்ளவர் சாப்பிட கொடுக்கும்போதும் அதை ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது சிசர், கத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது நீங்கள் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.